ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய பையன் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேங்க. அதுதாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன கேம் வச்சாங்க, யாரெல்லாம் விளாண்டாங்க, எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பசங்களாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளாஸ் வைஸ் நாங்கள் செக்ரிகேட் பண்ணி உட்கார வச்சிட்டோம். உட்கார வச்சதுக்கப்புறம் அப்படியே பேரண்ட்ஸும் ஆப்போசிட்டில் உட்கார வச்சுருந்தோங்க. என்னடா நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அங்கே எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சு இது பண்ணிகிட்ருந்தோங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே போய் ஸ்டாஃப்லாம் போய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. கிளாஸ் வைஸாக செக்ரிகேட் பண்ணி உட்கார வச்சு ஆளுக்கு ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே பேரண்ட்ஸ் எல்லோரும் வர ஆரம்பிச்சோன்னா டைமும் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபஸ்ட்டு ப்ளே குரூப்புக்கு தாங்க நடந்துச்சு. ப்ளே குரூப்புக்கு நார்மல் ரன்னிங் ரேஸ் தாங்க வச்சுருந்தாங்க, யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்சாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் பேட்ச் வந்துட்டுருக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு 3 ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே பாருங்கள் இப்படி பண்ணிகிட்ருந்தாங்க. இதுதாங்க ஃபஸ்ட் கேமு. அப்புறம் பெரிய கிளாஸுங்க. பெரிய கிளாஸ்னால் சீனியர் கேஜி. சீனியர் கேஜிக்கு லெமன் அண்ட் ஸ்பூன் தாங்க வச்சுருந்தாங்க. கிளாஸ் வைஸு செப்பரேட்டாக கேம் வச்சுருந்தாங்க. சீனியர் கேஜிக்கு லெமன் அண்ட் ஸ்பூனில் யார் வின் பண்ணுறாங்களோ செகண்ட் ரவுண்டும் வச்சுருந்தாங்கங்க. செகண்ட் ரவுண்ட்னால் ஃபஸ்ட் ரவுண்டில் யார் வின் பண்ணாங்களோ அவங்க, அதுக்கப்புறம் செகண்டு இன்னொரு கிளாஸ்க்கும், அதாவது ஏ செக்ஷன் பி செக்ஷன் மாதிரி இங்கே ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் சொல்லுவாங்க. இந்த 2 பேட்சையும் வச்சு அதில் வின் பண்ணவங்க மீதி இருக்கிற பேலன்ஸ் 6 பேர்த்து, அதாவது வின் பண்ண 6 பேர்த்தையும் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணாங்க, ஃபைனல் ரவுண்டு. அதுவும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஜூனியர் கேஜி. ஜூனியர் கேஜிக்கு என்ன அப்படின்னா, அங்கேருந்து இந்த டாய்ஸை எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டன் ஓடி வரணும். யார் ஃபஸ்ட்டாக வர்றாங்கிறது தாங்க கேமு. ஜூனியர் கேஜி தான் விளாண்டுட்ருந்தாங்க. விளாண்டு முடிச்சுட்டு அவங்களுக்குமே 2 பேட்சாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் பேட்ச் 2 பேட்சாக வச்சுருந்தாங்க. அதில் வின் பண்ணவங்க 6 பேர்த்தையும் தனியாக கூப்பிட்டு செகண்ட் ஃபைனல் ரவுண்ட் மாதிரி பண்ணாங்க. அதுதாங்க கேமு. அப்புறம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஜூனியர் கேஜிக்குள்ளே கேம் முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கு, இது சீனியர் கேஜி பேரண்ட்ஸுக்கு என்ன கேம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து அங்கே இங்கேயுமா இருப்பாங்க. ஒய்ஃப் இங்கேருந்து த்ரெட்டு கொண்டு போய் ஹஸ்பண்ட் கிட்ட நீடில் இருக்கும், அதில் நீடில் கோர்த்துட்டு அந்த நீடிலோடு சேர்த்து வாங்கிட்டு கொடுக்கணும். யார் ஃபஸ்ட்டு வராங்கங்கிறது தாங்க கேமு. அதுலேயும் வச்சு முடிச்சிட்டாங்க. இது சீனியர் கேஜிக்குள்ளது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஜூனியர் கேஜி ஃபேமிலிக்கு. ஜூனியர் கேஜி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட லெக்கில் ஒரு ரோப் வச்சு கட்டிடுவாங்க. அதை வச்சு நம்ம நடந்துகிட்டே போகணும், யார் ஃபஸ்ட்டு வராங்கிறது. அது ஜூனியர் கேஜி கேம்ஸு. அப்புறம் என்ன சொல்கிறது, நர்சரிக்கு ஸ்கிப்பிங். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து ஸ்கிப் பண்ணணும். அதில் யார் ஃபஸ்ட் வராங்க, ரொம்ப நேரம் ஸ்கிப் பண்ணுறாங்கங்கிறது கேமு. இப்படி 3 விதமாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நர்சரியோடது. நர்சரி பேரண்ட்ஸ் விளாண்டுட்ருந்தாங்க. இந்த கப்பல் மட்டும் ரொம்ப நேரம் விளாண்டுட்ருந்தாங்க. இவங்களுக்கு தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அப்புறம் இவங்க விளாண்டுறத பார்த்துட்டு, ஏன்னா பாக்கி எல்லாருமே நடுவில் ரோப்பு பிடிச்சி இழுத்து அவங்க நின்றுட்டாங்க. இவங்க மட்டும்தாங்க ரொம்ப லாங்காக விளாண்டுட்ருந்தாங்க. இது செகண்ட் பேட்ச், அதாவது 7 இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 கப்புள் விளாண்டாங்க, செகண்டு 2 கப்புள் விளாண்டாங்க. அப்புறம் இது சிங்கிள் பேரண்ட்டாக வந்திருப்பாங்க இல்லையா. சிங்கிள் பேரண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு ஃபேமிலியிலேருந்து அம்மா வந்திருப்பாங்க அல்லது அப்பா வந்திருப்பாங்க. அப்படி யாராவது தனித்தனியாக வந்திருந்தாங்கன்னா அதை எல்லாத்தையும் சேர்த்து இப்படி விளையாட வச்சுருந்தாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா செம்மையாகவே பண்ணியிருந்தாங்க. நான் ஃபுல் வீடியோவாக எடுக்கலை, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக எடுத்தேன். அதில் ஃபைனல் வர்றது மட்டும் உங்களுக்கு தெரியும். நல்லா எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க பாருங்கள், இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட்டு தேர்டு செகண்டு, அதாவது ஃபஸ்ட்டு 3 சேர் வச்சாங்க, இப்போ 2 சேர் இருக்கிற மாதிரி, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சேர், அந்த மாதிரி எல்லாம் வச்சு பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள், ரொம்ப காமெடியாகவே இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரியலி ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஃபைனலாக யார் வின் பண்ண போகிறதுன்னு ரொம்ப ஆவலாகவே எல்லோரும் இருந்து பார்த்துட்ருந்தோங்க. இந்த 2 பேர் தான் இருந்தாங்க.
இதுதான் அங்கே நடந்த லாஸ்ட்டு ஃபைனல் கேமும் கூட. அதனால் ரொம்ப பரபரப்பாக எல்லோரும் உட்காந்து பார்த்துட்ருந்தோம், யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ரொம்பவே காமெடியாகவும் போச்சு, ரொம்ப சூப்பராகவும் போச்சு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எல்லோரும் விளாண்டாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னால் தான் ஃபுல் வீடியோ கவர் பண்ண முடியல. ஏன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு வீடியோவையும் கவர் பண்ணிக்கிட்டு நான் தான் வந்து நேம் எழுதிட்டு இருந்தேன். ஸோ என்னால் கவர் பண்ண முடியல. ஓகே, ஃபைனலாக அவங்க வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே குரூப்போடது. ப்ளே குரூப்பில் யார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. செகண்டு நர்சரியோடது வந்துருச்சு. நர்சரிக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நேம் சொன்னால் தெரியாது. ஸோ நான் ஜஸ்ட்டு இவங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் மொபைல் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வெயிலே நின்று சூடானதுனால அப்பப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்படியே நின்று பாஸ் ஆகி தாங்க எடுத்தேன். என்னடா வீடியோ இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உடையில ஸ்டக் ஆகிருச்சு, அதனால தாங்க இப்படி இருக்குது. இது நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸாக கொடுத்தாங்க. நர்சரி கொடுத்தாங்கங்க. நர்சரிக்கு அப்புறம் ஜூனியர் கேஜிக்கு அப்புறம் சீனியர் கேஜி, அப்படி 1 by 1 கொடுத்தாங்க. சாரிங்க, இது சீனியர் கேஜி, தப்பாக சொல்லிட்டேன். சீனியர் கேஜிக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றா 1 by 1 கொடுத்துட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் கேஜிக்கு அப்புறம் ஜூனியர் கேஜி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது சீனியர் கேஜிக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் கேஜிக்கு கொடுத்தாங்க. சாரி, பேரண்ட்ஸோடது. ஜூனியர் கேஜி இல்லை, பேரண்ட்ஸோடது. ஜூனியர் கேஜியோடது எடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் பேரண்ட்ஸோட கேம்ஸுக்குள்ளே சர்டிஃபிகேட்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இது ஃபுல் வீடியோவை என்னால் கவர் பண்ண முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு மியூசிக்கல் கேமில் வின் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டுன்னு கொடுத்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.